இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இதோட சப்ஜெக்ட் கோட் என்னன்னா CS3391. இது ஷார்ட் ஃபார்மாக ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்: கன்ஸ்ட்ரக்டர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஊப், டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் இது என்ன பார்த்துக்கோங்கன்னா அரேஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இன்டர்ஃபேஸ், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்த்துக்கோங்க. இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாக படிங்க, இல்லைனா இன்ஹெரிட்டன்ஸ் ஃபுல்லாக படிங்க. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதோட என்ன மீனிங் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே எந்த சப் டாபிக் வருதோ அதுக்கு எல்லாமே பார்த்துக்கோங்க. இன்டர்ஃபேஸ் எடுத்தால் இன்டர்ஃபேஸ், இன்ஹெரிட்டன்ஸ்னால் இன்ஹெரிட்டன்ஸ், லைக் தட். யூனிட் 3 கூட அப்படி தான். யூனிட் 3, யூனிட் 4 கூட அப்படி தான். ஜென்ரிக் கிளாஸ், இதுக்குள்ளே என்ன டாபிக் வருதோ எல்லாம் படிச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரிங்குள்ளே என்ன டாபிக் வருதோ படிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு டாபிக் எடுத்து அதுக்கு நல்லா அது கிளாஸஸ், மெத்தட்ஸ்லாம் கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது என்ன பேசிக்கு 2 மார்க்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல் 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்: நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட், பில்டிங் ஜாவா பில்டிங் எக்ஸெப்ஷன், மல்டி த்ரெட்டிங், எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங், ஜாவா த்ரெட் மாடல். 4 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 5 வரைக்கும். யூனிட் 5ல் 2 ஹேண்டலிங் கீ, மவுஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் மெனு. இதுக்கு உள்ள என்ன டாபிக் வருதோ எல்லாம் படிச்சுக்கோங்க. லேஅவுட்ஸ், ஃப்ளோ பென், ஹெச்பாக்ஸ், விபாக்ஸ், பார்டர் பிளேன் சும்மா ஒரு பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு 3-4 மார்க் வரைக்கும் அப்படி சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. அவங்க ஓகே. யூனிட் 5 லாஸ்ட்டில் படிங்க. அது அப்போ தான் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூனிட் 4, யூனிட் 1லாம் ஈஸி. ஃபஸ்ட்டு அது முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக வரீங்க. ஈஸி டு டஃப் போனால் 1, 4 அண்ட் 2, 3 இப்படி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 5 வரீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.